ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, தலைகீழாக மாறும் என்பதை ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்லி கொண்டிருக்கிறார். யோசேப்புடைய சம்பவம் இப்படி தான் மாறிச்சு, தலைகீழாக தான் மாறிச்சு. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக மாற பண்ணினார், நன்மையாக முடிய பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே என்ன செய்யணும்னு சொன்னால், தீமையை நன்மையாக மாற்றுகிறவர், தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிறவர் என்பதை நீங்கள் தெளிவாக உங்களுடைய இருதயத்தில் பதித்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் உங்களுக்கு தீமை செய்கிறார்களா, அதே தீமையை கர்த்தர் நன்மையாக என்ன செய்வார், மாற்றுவார். யோசேப்பு கூட பிறந்த சகோதரர்கள், நீ உயிரோடு கூட இருந்தால் தானே உன்னை நாங்கள் வணங்க வேண்டும், நீ எங்கள் கூட இருந்தால் தானே என்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது அவனை கொன்றுவிடணும் தீர்மானித்தார்கள். குழியில் தூக்கி போட்டார்கள். ஆனால் ரூபனை வச்சு குழியிலிருந்து ஆண்டவர் வெளியே எடுத்தார். ரூபன் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் இஸ்மவேலர் இடத்துல என்ன செய்கிறார்கள், விற்று போடுகிறார்கள். இஸ்மவேலர்கள் இவர்களை என்ன செய்ய போத்திபாருடைய வீட்டில் கொண்டு போய் என்ன செய்கிறார்கள், விற்று விடுகிறார்கள். எகிப்து தேசத்தில் ஒரு நாடு கடத்தப்பட்டு ஒரு அடிமையாக அந்த வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் அவன் கூட தான் இருந்தார். கர்த்தர் அந்த வீட்டில் எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் கிருபை தந்தார். காரியம் வாய்க்க கிருபை தந்தார். எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, செய்யாத குற்றச்சாட்டு, சிறைச்சாலையில் போகிற ஒரு அனுபவம், இந்த அனுபவத்தில் கூட கர்த்தர் இருக்கத்தான் செய்கிறார், மௌனமாக தான் இருக்கிறார். யோசேப்பு கூட நினச்சிருக்கலாம், ஆண்டவர் இருந்தா ஏன் இந்த அடிமைத்தனம், ஆண்டவர் இருந்தா ஏன் இந்த சிறைச்சாலை. ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அவருடைய வசனமே யோசேப்பை என்ன செய்தது, புடமிட்டது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் அதிகமாய் வருகிறதா, புடமிடப்படுகிற அனுபவங்கள் வருகிறதா, பாடுகள் பிரச்சனைகள் ஓயாதபடி இருக்கிறதா, வாக்குத்தத்தத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார், உயர்வுக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தலைகீழாய் மாற்றப் போகிறார் என்பது தான் நிச்சயம். யோசேப்பை என்ன செய்யணும் சொன்னால், உயர்த்துவதற்காகவே கர்த்தர் என்ன செய்தார், அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது சுயம்பாங்கியை கொண்டு வருகிறார், பானபாத்திரக்காரனை கொண்டு வருகிறார், சொப்பனத்தை கொடுக்கிறார். 3 நாளில் உன் தலை உயர்த்தப்பட்டு திரும்பவும் நீ ராஜாவுடைய சன்னிதானத்தில் பானபாத்திரக்காரனாய் இருப்பாய், என் காரியத்தை ராஜாவுக்கு அறிவி என்று சொல்லுகிறான். அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போகிறான். இதெல்லாம் கர்த்தர் தான் செய்கிறார். திடீரென்று ராஜாவுக்கே சொப்பனத்தை கொடுக்கிறார். இப்பொழுதுதான் அவனுக்கு நினைவு வருகிறது, யாருக்கு, பானபாத்திரக்காரனுக்கு. நாம் ஒரு நாள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது எனக்கு அந்த சொப்பனத்தை சொல்லி அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லி எனக்கு அப்படியே நடந்தது, அவனை நான் கூட்டு வருகிறேன். அதே போல ராஜாவுடைய சொப்பனத்துக்கும் அர்த்தம் சொல்லி அதன் என்ன நடக்கும் என்பதை சொல்லி அதன்படியே நடந்து தேசத்தில் யோசேப்பை என்ன செய்ய சொன்னால் அதிகாரியாய் அந்த பார்வோன் உயர்த்தி வைக்கிறான். அவன் கால் கை அசையாமல், தேசத்தில் ஒன்றுமே அசையக்கூடாது. தேசம் முழுவதும் பஞ்சம் வந்துவிட்டது. தேசம் முழுவதும் யோசேப்பு சொன்ன சொப்பனத்தின் விளக்கத்தின்படியே பஞ்சம். இப்பொழுது சகோதரர்கள் யார், யாக்கோப்பு முதற்கொண்டு தகப்பனார் முதற்கொண்டு எகிப்தில் தான் இருக்குது. எகிப்தில் போனால் தான் நமக்கு தானியத்தை கொள்ள முடியும். ஆனால் தானியத்தை கொடுக்கறது தாம் பிள்ளைதான்னு சொல்லி யாக்கோப்பு அறியலை. சகோதரரை அனுப்புகிறார். இங்கே யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்து தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. எகிப்து தேசத்துக்கு வந்தால் யோசேப்பு அடையாளம் கண்டுகொள்கிறார். ஆனால் இந்த சகோதரர்கள் அடையாளம் யோசேப்பு தான் என்ன செய்யலை, தெரியலை. ஆனால் யோசேப்பு கூட இவ்வளோதான் அடக்கி கொள்ள பார்க்கிறார். அடக்கி கொண்டாலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு தன்னை அடக்கி கொள்ள முடியாமல், நான் தான் யோசேப்பு என்று சொன்னேன். அவர்கள் மூச்சு அடைத்து போனார்கள். நம்ம எப்படி இவனை நினச்சோம், இவனை கொன்றணும்னு நினச்சோம்,
இவனை இல்லாமலாக்குன்னு நினச்சோம், எப்படி இவன் வார்த்தை நிறைவேறுன்னு நினச்சோம். ஆனால் இவன் காலில் போய் விழுந்து தானே வணங்கணும், இன்றைக்கி இவனை தேடி தானே வந்திருக்கிறோம், அவருடைய சொன்ன வார்த்தை நிறைவேறிட்டேன்னு சொல்லி மூச்சடைச்சு போய் நிற்கிறார்கள். அப்பொழுது தான் நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆனால் அந்த தீமையை இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் நன்மையாய் காக்கிறதற்காகவே அந்த தீமையை நன்மையால் முடிய பண்ணினார். அவனை தலைகீழாய் மாற்றினார். ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல சில மனிதர்கள் நிற்கிறாங்களா, அந்த இடத்துல சூழ்நிலையை தலைகீழாய் ஆண்டவர் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எந்த நெருக்கத்தை அனுபவிக்கிறீர்கள், எந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்ய அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள், சில மனிதர்கள் ஒடுக்கி கொண்டிருக்கிறார்களா, இல்லை என்று சொன்னால் உங்களை பார்த்து சாபம் இடுகிறார்களா, உங்களை சபிக்கிறார்களா, கவலைப்படாதீங்க. எந்த மனுஷன் உங்களை உதாசீனப்படுத்தினானோ வேதனைப்படுத்தினானோ அவ்வளவுதான் சொன்னானோ அவனுக்கு முன்பாகவே கர்த்தர் எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்றி உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகளுடைய காரியங்களெல்லாம் தலைகீழாய் மாறட்டும். இயேசு ரட்சகன் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.